ஒரு வீட்டை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு விடவே கூடாது அப்படின்னு ஒரு வீடை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீடை தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடு நமக்கு 3 BHKவா ஒரு சவுத் ஃபேசிங் ஃபிளாட்ல சவுத் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு அமைஞ்சிருக்கு. இதோட லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோவில்பட்டில் ஒரு எலைட்டான ஏரியா அப்படின்னா வெங்கடேஸ்வரா கார்டன். அதுல நேரம் இங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது ஒரு டிடிசிபி அனுமதி பெற்ற லே அவுட்ல சூப்பரான ஒரு 23.25 அடி பாதையில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து எல்லா குடியிருப்புகளுக்கும் மத்தியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்களா பக்கத்தில் தெரியும் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுகளாக தான் இங்கே இருக்கும். ஏன்னா இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு எலக்டான ஏரியா. இங்கே எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்கும். இந்த லேண்டோட ஏரியா மொத்தம் வந்து நம்ம சொன்ன மாதிரி 3.25 சென்ட் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா நமக்கு 2420 ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு வால் டு வால் ஏரியா இருக்கு. இதுல நம்ம லாஃப்ட் ஏரியா அப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஏரியா எதுவுமே சேர்க்காம 2420 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஸோ இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் 79 லட்சம். இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவோம். இந்த வீட்டோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட எலிவேஷன். இந்த வீட்டை பாருங்க, ஒரு சூப்பர் ஆர்கிடெக்ட் டிசைன்ல ஒரு சவுத் ஃபேசிங்ல கன்னிமூல வசதி சூப்பரா இந்த வீட்டோட எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. இதோட எலிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா வாங்க, எல்லாமே வந்து நமக்கு ஆர்கி காங்கிரீட் அப்படிங்கிற முறையில ஃபுல்லா பண்ணி அதுல நமக்கு சில்வர் கலர்ல நமக்கு வந்து குரூ டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ப்ரொஜெக்ஷன் அழிஞ்சு இழுத்து இதுல டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதுலயும் நம்ம சில்வர் கலர் ப்ளூல சில்வர் கலர் கோட்டிங் கொடுத்து ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதுலயும் நம்ம குரூ வந்து சில்வர்ல அலைஞ்சு ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதுல சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன் அப்புறம் பாக்ஸ் அப்புறம் இதோட நம்ம நமக்கு வார்ம் ஒயிட்ல இது ஸ்பாட் லைட்டு மேலே பெர்குலா இதை மாதிரி எல்லா டிசைனோட இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ஒரு எலைட் லுக்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ உள்ள என்ட்ராதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு கிராண்டான ஒரு போர்ட்டிகோ இருக்கு. இதோட கேட் பாருங்க, நமக்கு அழகா வந்து ஒரு கிளாடிங் ஸ்டைல உட்டன் கிளாடிங் ஸ்டைல கொடுத்து அதுல சிஎன்சி ஃபினிஷ் கொடுத்து ஒரு ஜிஐ பைப்ல அழகா கொடுத்து ரொம்ப சூப்பரா இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. 1 2 3 இந்த மாதிரி ஃபோல்டபிள் டைப்ல தான் இதோட மெயின் கேட் அமைஞ்சிருக்கு. இப்போ வீட்டுக்கு உள்ள என்ட்ரான உடனே நமக்கு இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு போர்ட்டிகோ இருக்கு. இதுல நமக்கு அழகா வந்து கார் பார்க்கிங் பண்ற மாதிரி தனி ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி தனியா வந்து நமக்கு ஸ்டேர் கேஸ் வழியா உள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ வாஸ்துப்படியும் நேரம் வந்து இது தெற்க பார்த்த வீடா இருக்கிறதுனால நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல நமக்கு நார்த் ஃபேசிங்ல நமக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், டோர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இதனால நமக்கு வென்டிலேஷனுக்கு காத்து உள்ள வெளியில போறதுக்கு ரொம்ப சூப்பரான இருக்கு. ஸோ இதோட போர்ட்டிகோ பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடியில ஒரு ஆன்டி ஸ்கிட்டிங்ல ஃபுல்லி வெட்டிஃபைடு டைல்ஸ்ல தான் இதோட ஃப்ளோரிங் எல்லாம் அமைஞ்சிருக்கு. வால் ஃபுல்லாமே நமக்கு 4 அடிக்கு 2 அடியில நமக்கு கிளாசி ஃபினிஷ்ல இதுல பாத்தீங்கன்னா டீ பெட்டிங்ல ஒரு டைட்டானியம் ஃபினிஷ்ல அழகா கிளாடிங் பண்ற மாதிரி சூப்பரா இதோட போர்ட்டிகோ எல்லாமே மேல உயரம் வரைக்கும் ஃபுல்லாமே இந்த மாதிரி டைல்ஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், நமக்கு லுக் வைஸும் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ இபி அமைப்புகள் எல்லாமே இங்கேயே வந்துருது. மேலே வந்து நம்ம சீலிங் வந்து இது மாதிரி அழகாக வந்து ஸ்பாட்லேயே அழகாக டிசைன் பண்ணி பிளைனாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது கிழக்கு பக்கமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கும் இதில் இருக்கு. இதில் டேப் கனெக்ஷன் இருக்கு, போர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து ஈசானி மூலையில் இருக்க போது. இப்போ உள்ள நுழையும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ல ஹேண்ட் ரயில் கொடுத்து லெப்பத்ரோ ஃபினிஷ்ல நமக்கு வந்து மேலே வந்து டைல்ஸ் வந்து கிரானைட் ப்ரொவிஷன் இருக்கு. கீழே ரைஸ்ல வந்து டைல்ஸ் இருக்கு. நம்ம த்ரெட்ல மிதிக்கிற இடத்துல வந்து லெப்பத்ரோ ஃபினிஷ்ல நமக்கு கிரானைட் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துடும். அப்புறம் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். இந்த வீட்டோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க இதோட வுட் ஒர்க் எல்லாமே தேக்கிலே பண்ணது. இப்போ இதோட ஒரு ஜன்னல் தட்டியா இருக்கட்டும் இல்லாட்டி மெயின் டோர் நிலையா இருக்கட்டும், இது எல்லாமே நாட்டு தேக்குல பண்ணதான் இது எல்லாமே. ஸோ இதோட ரேகையை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல கிளியர் ஃபினிஷ் கொடுத்து அழகா வச்சிருக்கோம், இது பார்த்தாலே தெரியும். அதுலயுமே நம்ம சின்ன சின்ன டிசைன் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஒரு லட்சுமி கடாச்சமாகவும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இந்த குயின் சைஸ்ல இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. ஒன் சைட்ல நம்ம பாத்தீங்கன்னா கிளாஸ்லயே நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு வென்டிலேஷனுக்காக, வெளிச்சங்கள் உள்ள வரதுக்காக. இதோட ஹேண்ட் ரயில் பாத்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி ஒரு 1.5 அடிக்கு ஆன்டிக் லுக்ல லாக்கும் ஹேண்ட் ரயிலுமே கொடுத்தது ரொம்ப சூப்பராக இதோட மெயின் டோர் இருக்கு. ரேகை பாருங்க, தேக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ரேகைகள் கிடைக்கும். பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும். அந்த என்ன ஃபினிஷிங் கொடுத்தாலும் இந்த தேக்கில் ஒரு ஃபினிஷிங் வந்து எங்கேயுமே எந்த வீட்லையுமே நான் பார்த்த கிடையாது. அந்த லுக்கு வந்து இந்த தேக்கு மரத்தில் இருக்கு. இப்போ போர்ட்டிகோல வந்து நம்ம உள்ள நுழையும் போது ஒரு சூப்பரான ஒரு ஹால் வந்து ஸ்பேசியஸாக கிடைக்குது. இதோட ஃப்ளோரிங் பாருங்க, இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 அடிக்கு 17 அடி சைஸ்ல இதோட ஹால் அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ளோரிங் எல்லாமே நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ்ல ஸ்லாப் டைல்ஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 அடிக்கு 5.25 அடி இருக்கும்.
ஸோ அந்த அளவுக்கு ஸ்லாப்ல தான் இதோட ஃப்ளோரிங் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கீழே வந்து எல்லாமே வந்து ரூஃபுக்கு எப்படி கம்பி கட்டி காங்க போடுறோமோ அதே தான் இந்த ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கம்பி கட்டி காங்க போடுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் கம்பி கட்டி ஃப்ளோரிங்ல காங்கிரீட் போடுவாங்க. இது கிடையவே கிடையாது. இப்போ எல்லாருமே கீழே கம்பி கட்டி காங்கிரீட் போடுறாங்க. அப்பதான் வீடு குவாலிட்டியா இருக்கும். அந்த குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கீழேயுமே இங்க ஃபுல்லாமே கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் பார்க்கும்போது நமக்கு வந்து ஜிப்சம் போர்ட்ல அழகா வந்து ஃபால் சீலிங் பண்ணி அதுலயுமே வந்து ஒரு வுட் மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்து அதுல ஸ்பாட்லைட் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இதோட ஃபால் சீலிங் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது இதோட டிவி யூனிட் பாருங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வந்து டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. அதுல வந்து இது மாதிரி ஒரு வெர்டிக்கல் லூவர்ஸ் கொடுத்து ஸ்டிப் மாதிரி கொடுத்து அதுல ஒரு டாப் ஸ்லாப் கொடுத்து இதுலயுமே வந்து நமக்கு ஸ்டிக்கரிங் மாதிரி நமக்கு வந்து டீ பீடிங் வந்து நமக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சில் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இதோட ஃபினிஷிங் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல ஒரு சென்டரா நீங்க வந்து டிவியை மாட்டி லைட்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு சூப்பரா அட்டகாசமா இதோட டிவி யூனிட் இருக்கும். உள்ளேயுமே நமக்கு ஹிடன் லைட் கொடுத்து பார்க்கும்போதே அட்டகாசமா இருக்கு. இதுலயுமே நமக்கு வந்து ஷோகேஸுக்காக நமக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து அதுல எஃப் ராக்கெட் மாதிரி கொடுத்து ரொம்ப ஒரு அழகான முறையில் இந்த டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இதுலயே வந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ல ஒரு ரவுண்ட கட் பண்ணி வுட்ல கட் பண்ணி அதுலயுமே 2 ப்ரொவிஷன்ஸ் நீங்க ஷோகேஸ்க்கோ இல்லாட்டி ஏதோ அவார்டு வாங்குறீங்க அதை வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான முறையில் அமைஞ்சிருக்கு. இதுல வந்து லைட்டிங் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் இந்த சைடு வடக்கு பக்கம். ஸோ 3 சைடுமே நமக்கு வந்து இருக்கிறதுனால காத்து குழுக்குழுன்னு வருது. நல்லா நமக்கு வந்து வென்டிலேஷன் சூப்பரா இருக்கு. ஸோ இது வடக்கு பக்கம் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெற்கு பார்த்து விடாதனால வடக்கு பக்கம் நமக்கு வந்து வாசல் இருக்கு. இதுல ஒரு ஓப்பனிங்கும் நமக்கு கொடுத்துருக்கோம். கொடுத்து இதுல ஃபுல்லாமே வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபுல் கிரில் இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு டிவைடர் மாதிரி டோட்டலா கிரில் ஸ்ட்ரக்சர் வச்சு அதுல இங்க கீழே பார்த்தீங்கன்னா 400 அடி ஆழத்துக்கு 6 இன்ச் அகலத்துல போர் ப்ரொவிஷன்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு ஸ்விட்ச் அரேஞ்ச்மெண்ட். இது ஒரு காமன் டாய்லெட் வந்து நமக்கு வந்து வாயு முறை கணக்குப்படி இந்தியன் டைப்ல இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அமைப்பு முறையும் வாஸ்துப்படி ரொம்ப பக்காவா டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட முக்கியமான தாய்மார்களுக்கு முக்கியமானது வந்து கிச்சன். ஸோ கிச்சன் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் கேட் ஆர்ச் மாதிரியே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு வந்து 1/2 இன்ச்சில் நமக்கு அழகாக வந்து கீ பீடிங்கில் அழகாக கொடுத்து அதுலேயே நமக்கு வந்து பிளைவுட்ல அடித்து அழகாக வந்து மைக்கா ஒட்டி உள்ள என்ட்ரு ஆகும் போது ஒரு ப்ளசண்டாக என்ட்ரு ஆகுமே கிச்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் உள்ள நுழையும் போது ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் நமக்கு கிடைக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபொர்கிங் ஸ்லாப் இங்க இருந்து நமக்கு வால் வரைக்கும் நமக்கு 10 அடிக்கு 11 அடி வரைக்கும் கிடைக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸா இதோட கிச்சன் அமைப்பு முறை அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதோட ஸ்லாப் பாருங்க. மேல டாப் ஸ்லாப் வந்து மார்போனைட்ல அமைஞ்சிருக்கு. மார்போனைட்ல பண்ணி அதுல நமக்கு டபுள் நோசிங் பண்ணி ரொம்ப சூப்பரா இதோட கிச்சன் ஸ்லாப் வந்து அமைஞ்சிருக்கு. இதுல நமக்கு இந்த மூலையில வந்து நமக்கு அழகா வந்து சிங்க் அமைப்பு முறை வந்து பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான முறையில் பேரிவேர்ல தான் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாடலர் கிச்சன் தான். எல்லாமே ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப்ல தான் பண்ணியிருக்கு. ஸோ கீழே நமக்கு வந்து பிளேட் யூனிட்டு, அப்புறம் ஆயில் ட்ரே யூனிட்டு, அப்புறம் பாக்ஸ் யூனிட்டு, இது எல்லாமே சூப்பராக வேர்ட்ரோப்ல நமக்கு வந்து கபோர்டுக்கு எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங்ல பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஓவனுக்கு மிக்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் சமைச்சிருக்கீங்க, கேஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மிளகு டப்பா அப்புறம் கடுகு டப்பா வைக்கிறதுக்கும் இந்த இடத்துல எல்லா ப்ரொவிஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதோட வால்டைலுமே வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஸ்லாபை வந்து அந்த முட்டை வரைக்குமே வந்து அழகாக அது வரைக்கும் டைல்ஸ் பண்ணியிருக்கும். அதனால மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஸ்லாப்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த லாஃப்ல ஃபுல்லாமே உட் ஒர்க் பண்ணியாச்சு. இந்த சைடுமே அப்படியே ஒரு வெர்டிகலாவும் ஒரு உட் ஒர்க் பண்ணியாச்சு. வந்து அழகாக வந்து நம்ம இங்கே வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளவு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க வந்து ஒரு சிம்னி டைப்ல போனாலும் ரொம்ப சூப்பரா அதுல வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்க்க வேண்டியது வீட்டோட மத்திய ஸ்தானத்துல அமைஞ்ச இதோட பூஜா யூனிட் தான். இது எல்லாமே சிஎன்சி முறையில அழகா டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பரா இந்த ஹாலோட கன்னிமூலை கணக்கு பண்ணி கிழக்கு திசையை பார்த்து வச்சிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகா வந்து சிஎன்சி டிசைன் பண்ணி இதுலயுமே நம்ம வந்து குத்துவிளக்கு பெரிய குத்துவிளக்கு வைக்கிற மாதிரி கூட உயரமாவும் கீழே ஃபுல்லாமே பூஜை ஜாமான்கள் வைக்கிறதுக்குள்ள பண்ணி வச்சிருக்கோம். பார்க்கறதுக்கு வந்து இந்த பூஜை ரூம் வந்து ரொம்ப எலைட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இது இருக்கும். ஸோ அடுத்ததான் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறோம். இவ்வளோ நுழையும் போதே தெரியும்னா உங்களுக்கு இது ஒரு மாடலர் டோர். இதோட எலிவேஷன் இந்த வீட்டோட டிசைனுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு சிஎன்சியில் அழகா வந்து கோல்டு கலர்ல பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸ்பேசியஸான ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இதில் நம்ம பார்க்குறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 16 அடி சைஸ்ல ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வேர்ட்ரோப் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மிரர் யூனிட். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருலயும் வந்து நமக்கு வந்து பிளைவுட்லயே தான் உட்லயே தான் அடிச்சிருக்கோம். நம்ம
எல்லாமே இங்கேயும் உள்ள வந்து ஒரு லாக்கர் சிஸ்டம் எல்லாமே வந்துடும், கீயோட சேர்த்து லாக்கர் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். இதுல நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டைப் எல்லாமே வந்துருக்கும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஃப்ளோரிங் அதே மாதிரி 2.25 அடிக்கு 5.25 அடியில நமக்கு வந்து ஃப்ளோரிங் டைப் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்காக அப்படியே சவுத் சைடு நமக்கு ஒரு விண்டோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஷோகேஸ் மட்டும் அதை வச்சிருக்கோம். இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட், ஒரு கிளாஸியான ஒரு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்ச ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான் இதில் பார்க்குறோம். இதோட ஸ்லாப் எல்லாமே 4 அடிக்கு 2 அடியில ஃபுல்லா வந்து நமக்கு மேல டாப் வரைக்கும் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இதோட நம்மளோட வால் டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. கீழையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 அடிக்கு 2 அடி சைஸ்ல ஆன்டி ஸ்கட்டிங் ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து, அதாவது ஸ்கிராச் ப்ரூஃப்ல இது ஃபுல்லாமே நமக்கு வந்து ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு. ஒரு வெஸ்டர்ன் டைப்ல நமக்கு வந்து வாட்டர் க்ளோசெட் யூனிட் அமைஞ்சிருக்கு. வாஷ் பேசன் யூனிட்டும் பேரிவேர்ல அமைஞ்சிருக்கு. அப்புறம் ரைன் ஷவர் யூனிட். இந்த வால் டைலுக்கு சென்டரா வந்து ஃப்ளோரல் டைப்ல இதோட வால் டைல் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு கிளாஸியான ஒரு சூப்பரான ஒரு அட்டாச் டாய்லெட் தான் இருக்கும். வென்டிலேஷனுக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூவர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, வீட்டோட உள்ளேயே நமக்கு அமைஞ்ச நமக்கு ஸ்டேர் கேஸு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்ல நமக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் வச்சு அதுலேருந்து நமக்கு வந்து குவாலிட்டியான எஸ்எஸ்ல இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃப்ளோரிங்கும் லெப்பத்ரோ ஃபினிஷில் நமக்கு வந்து கிரானைட்ல அமைஞ்சு, ரைஸ் மட்டும் நமக்கு வந்து டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் ஸ்டேர் கேஸாக இருக்குது. இதில் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய வெர்டிகல் விண்டோ, இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு 2 அடி அளவுக்கு பண்ணியிருக்கு மேலே லைட்டிங்ஸ் ப்ரொவிஷன்ஸோட. மேலே வந்து நம்ம பார்க்க போகிறது 2 பெட்ரூம் பார்க்க போகிறோம். எப்படி கீழே இருக்கோ அதே ஒரு சின்ன ஒரு ஹால் செட்டப்போட அது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு ஸ்டடி ரூமாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மேலே ஒரு பஃபர் ஏரியாவோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியாவோ இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வுட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோல்டபுள் தான். நீங்கள் இந்த இடத்துல ப்ளக் பட்டு ஒரு அயனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டடி டேபிளாவோ ஒர்க்கிங் டேபிளாவோ இது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸை. அடுத்ததாக பார்க்க வேண்டியது நமக்கு மேலே அமைஞ்ச 2 பெட்ரூம் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து 2வது பெட்ரூம் பார்க்க போகிறோம் மேலே உள்ளதில். இதுலேயும் ஒன் சைடு ஃபுல்லாமே நமக்கு வேர்ட்ரோப் யூனிட், மிரர் யூனிட், அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு மேக்கப் யூனிட்டாகவும் இது அழகாக யூஸ் பண்ணிக்கிட போகிறோம். அதுக்கு வென்டிலேஷனுக்காக நார்த் சைடில் ஒரு விண்டோ இருக்குது. ஷோகேஸ் யூனிட் இதே மாதிரி டைமண்ட் பேட்டர்னில் ஷோகேஸ் யூனிட் இருக்குது. இதுக்கும் ஒரு அட்டாச் டாய்லெட். இது நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் அதே மாதிரி வாட்டர் க்ளோஸ் யூனிட், அப்புறம் சிங்க், நமக்கு வாஷ் பேஷன், ரைன் ஷவர் யூனிட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதோட வால் டைல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷில் மேலே ரூஃப் வரைக்குமே ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணிருக்கு. இதே மாதிரி ஃபினிஷிங்கும் நமக்கு 1 அடிக்கு 1 அடியில் நல்ல வாட்டம் கொடுத்து நமக்கு ஆன்டி ஸ்கிட்டிங் ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து இதோட ஸ்கிராச் ப்ரூஃபாகவும் இதோட ஃப்ளோரிங் யூனிட் அமைஞ்சிருக்கு. ஸோ மேலேயே நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி நமக்கு யூனிட் இருக்குது, டேப் இருக்குது, அப்புறம் ட்ரைனேஜ் கலெக்டர் அது மாதிரி வெளியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து துணியை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இந்த டெரஸ் ஏரியாவில், இந்த மாதிரி பால்கனி ஏரியாவில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 3வது பெட்ரூம் ஆகிய மாடியில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம். இது ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாமே நமக்கு வந்து வேர்ட்ரோப் யூனிட் இருக்குது, ஃபுல்லாமே கபோர்டு தான். இதுலேயும் நமக்கு வந்து அட்வான்ஸ் லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு வென்டிலேஷனுக்காக நமக்கு வந்து சவுத் சைடில் ஒரு பெரிய விண்டோ இருக்குது, ஷோகேஸ் யூனிட் இருக்குது, ஷோகேஸ் யூனிட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் எனக்கு இது பிடிச்சது. ஸோ இதுவே ரூம் மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஸ்பேசிஸாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 2 அடியில் ஃபுல்லாக ரூஃப் வரைக்குமே வந்து கிளாஸ் ஃபினிஷில் இந்த வாழை ஒட்டியாச்சு. கீழே 1 அடிக்கு 1 அடியில் இங்கே ஆன்டி ஸ்கிட்டிங்கில் நமக்கு வந்து ஸ்கிராச் ப்ரூஃப் டைல்ஸ் வந்து இருக்குது. இதை அதே மாதிரி இதில் காம்பினேஷனாக வரும்போது இதில் நல்ல நம்மளோட உருவமே எதிரொலிக்கிற மாதிரி கிளாஸி ஃபினிஷ் இதாக இருக்குது. இதில் அழகாக டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி இதுலேயும் நமக்கு வந்து ரைன் ஷவர் யூனிட் இருக்குது, ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நமக்கு வாட்டர் க்ளோசெட் யூனிட் இருக்குது, அப்புறம் வாஷ் பேஷன் யூனிட் இருக்குது. இதை மாதிரி சூப்பராக வந்து இதோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட் தான் இதில் இருக்குது. அடுத்ததான் நம்ம உள்ளே வருது வந்து இது வீட்டோட பால்கனி ஏரியா. ஸோ ஈவினிங் டைமில் இல்லாட்டி மார்னிங் டைமில் நீங்கள் பக்கத்தில் இருந்து இது அப்படியே வந்து உட்காந்துருக்கும் போது ஒரு ரெஸ்டிங் ஏரியாவே இருக்கும். இல்லை நீங்கள் ஊஞ்சல் ப்ரொவிஷன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் இது அழகாக இருக்கும். இதோட டைல்ஸும் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடியில் அழகாக சூப்பராக நம்ம வெளியில் என்ன போடுமோ அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேகையாக இருக்குது பார்த்தீங்களா, இது லைட் வச்சு அப்படியே கிளிட்டரிங் ஆகும். ஒரு நைட் வியூ கிடச்சா உங்களுக்கு இதை நான் கண்டிப்பாக காட்டுறோம், சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். இதுவுமே வந்து நமக்கு கூல் ரூஃப் டைல்ஸ் வந்து நமக்கு வந்து 1 அடிக்கு 1 அடியில் கூல் ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஃபுல்லாமே நமக்கு வந்து எம்எஸ்ல கிடையாது, ஜிஐயில் பண்ண ஸ்டேர் கேஸ் இருக்குது. அதனால் எந்த காலத்துலையும் துருப்பிடிக்காது, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஏரியாவாக இருக்கும்.
ஸோ நல்ல வெயில் இருக்கும், ஆனாலும் நமக்கு வந்து அந்த ஹீட்டே தெரியல. ஏன்னா இது மாதிரி கூலிங் மினரில் உள்ள இந்த மாதிரி டெரஸில் உள்ள டைல்ஸ் பதினால இவ்வளோ ஹீட்லேயே நம்மளால் நிற்க முடியுது, இல்லாட்டி நிற்கவே முடியாது. இதுலேயே வந்து நமக்கு சவுத் ஃபேஸிங்னால ஒரு பெர்குலா டைப்பில் ஸ்லாப் அடிச்சு இதில் டேங்க் இருக்கிற ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் 3 லேயர் வந்து ஒயிட் கலர் டேங்க் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா பைப் லைன் எல்லாமே செவுட்டு அடிச்சிருக்க மாட்டோம். இது ஃபுல்லாமே தனியாக வந்து தனி ப்ரொவிஷன் கொடுத்து அடிச்சிருப்போம். ஏன்னா எந்த விதத்தையும் வால் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இதோட டிசைன் எல்லாமே பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுதா, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அது SM பேலஸு. இதுக்கு நேராக முன்னாடி நமக்கு பத்மாலீலா பேலஸ் இருக்குது. பக்கத்தில் அவ்வளோ குடியிருப்புக்கு நடுவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதில் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். பொறுத்து பர்ச்சேஸ்.